அது பேசதான் கூடாது. எங்க ஃப்ரீ பஸ் விட்டுட்டு அவங்க இலக்காரமா பேசுறது தப்பு தான் அது. சரிம்மா, இப்போ பசிக்குதுன்னா அம்மா உணவகம் முன்ன நிறைய இருந்துச்சு, இப்போ அம்மா உணவகம் நிறைய இருக்குங்களா? இல்லைங்களே, ரொம்ப இல்ல அவ்வளோ. பரவாயில்ல, ஒரு ஆளுக்கு போடுறாங்க, ஒரு ஆளுக்கு ஏதோ ஓடுது நாட்டுல. இப்ப ஏழைங்கள்லாம் எங்களுக்குலாம் வீடு கிடையாது, வாடகையில இருக்கிறோம். எதனா ஒரு சும்மா ஏன்னா ஒரு 2 சென்ட் இடம் கட்டினா கூட போதும் எங்களுக்கு. ஏறிடுச்சு, காய்கறி விலை ஏறிடுச்சு, எல்லா விலை ஏறிடுச்சு. அது குறையணும் கொஞ்சம். எங்களுக்கு விலைவாசிலாம் கம்மி பண்ணணும். எந்த ஆட்சி வந்து நல்லா செஞ்சாங்க எங்களுக்கு அது போதும். ஏடிஎம்கே ஆட்சியில நீங்க என்ன நல்ல திட்டம்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க? என்ன நல்ல திட்டம்லாம் முன்ன பணம் கொடுத்தாரு, ஏழைங்களுக்கெல்லாம் 4000 5000 கொடுத்தாரு. எல்லாமே நல்லதுதான் செஞ்சாரு. எங்களுக்கு பொங்கலுக்கு கூட நல்லது செஞ்சாரு. இப்போ இந்த வாட்டி ஒண்ணுமே செய்யல, பொங்கலுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஏன்னா அரிசி ஒரு கருப்பு அந்த கரும்பு கொடுத்தாங்க, அரிசி தான் கொடுத்தாங்க, காசுக்கு எதுவும் கொடுக்கல. அது கொஞ்சம் இது கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது, யாரையும் எதுவும் கேட்க முடியாதுல்ல. எந்த ஆட்சி வந்து எங்களுக்கு நல்லது செய்தோ அது போதும். குடிக்கிறாங்களா அதுவா, அதை கட் பண்ணணுமா. குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. எங்க குடும்பம்லாம் ரொம்ப தத்தளிக்குது. எங்க பிள்ளைங்க எல்லாமே தான், எங்க வீட்டுக்காரர்ல இருந்து எல்லாமே குடிக்கிறாங்க. அது கொஞ்சம் கட் பண்ணணும், அது வேணான்னு நிட்டிடணும். அது ஒண்ணு அதை நிறுத்திட்டாங்கன்னா ஆம்பளைய சம்பாரிச்சா தந்தா பொம்பளைக்கு கொடுப்பாங்க கையில. அது கொடுக்கறது இல்ல, அவங்களே சம்பாதிக்கிறாங்க, அவங்களே குடிச்சிட்டு வந்துடுறாங்க, அவ்வளவுதான். அது வந்து நிறுத்திட்டாருன்னா அது போதும்.